Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். சோ இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு வந்து எக்கச்சக்கமா இருக்கு. சோ தெரியாதவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரை வந்து யாரெல்லாம் வாட்ச் பண்றாங்க அப்படிங்கறத வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. சோ இந்த வீடியோல வந்து பாப்போம், கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. நம்மளோட சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து விடும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து லிங்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்க இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராமத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கேனிங் அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா பவர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பவர் ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஹூ வியூவர்ட் மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் வந்து காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா, உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து இதுவரை யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ரொஃபைல் செட் பண்ணிங்கன்னா அது யார் பார்க்குறாங்க, அவங்க உங்களுடைய நம்பரை வந்து பிளாக் பண்ணியிருந்தாலும் இல்லை நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணியிருந்தாலும் அவங்களாம் இந்த நம்பரை வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்டி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிளாங்க் சேட் பண்ணலாம். பிளாங்க் சேட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிளாங்க் சேட் பண்ணுறேன் பாருங்க, இப்போ நான் அனுப்பிட்டுனா அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக போயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாங்காக போகணும் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாங்காக கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஆன்லைன், இப்போ வந்து யார் வந்து ஆன்லைனில் இருக்காங்க, எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படிங்கிறதே செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் நம்பரை பிளாக் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததுபடியாக இந்த அப்ளிகேஷனில் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து ஸ்ப்ளிட்டர். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய மொபைலில் வந்து ஒரு 30 செகண்ட் மட்டும்தான் ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோனில் இருக்க இதெல்லாம் ஓப்பன் ஆகிரும். உங்களுடைய சாங்ஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகிரும். உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்டாக அதுவாக கட் ஆகி அதுவாக ஸ்டேட்டஸில் போய் உட்காந்துரும். ஓகேங்களா, நீங்கள் வந்து சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போயிடும். ஒரு 2 நிமிஷம் சாங்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக 30 செகண்டுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு போயிடும். ஸோ இதை வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனில் இருக்க ஆப்ஷன் எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் சும்மே சொன்ன மாதிரி தான் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.